வணக்கம் மக்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 11 மணிக்கு வெறும் 39 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ 339 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம் இடப்பட்ட நேரத்துல நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேங்க் நிஃப்டியா இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி கடுமையான ஒரு உயர்வை சந்திச்சிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா HDFC பேங்க் இன்னைக்கு டேல 3.5% மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு. அது போக ICICI ஒரு 1.5%, இண்டஸ்இண்ட் ஒரு 2.5%, கோட்டாக் பேங்க் பார்க்கும்போது ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியே இன்னைக்கு டேல நல்லா புஷ் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50யும் இன்னைக்கு டேல தூக்கி மேலே நிறுத்தி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது போக ஸோ இன்னைக்கு ஃபார்மா செக்டாரும் பார்க்கும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா பங்குகளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். 2 நிறுவனங்களோட ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ண. ஒன்று டாக்டர் ரெட்டி, இன்னொன்று சிப்லா. 2 நிறுவனங்களோட ரிசல்ட்டும் ரொம்ப சுமாராக இருந்தது. பட் அதெல்லாம் சந்தை மதிக்கலை. ஸோ சந்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 பங்குகளையுமே நல்ல ஒரு உயரத்தில் இன்னைக்கு டேல தூக்கி வச்சிருக்கு. சிப்லா நேற்றும் உயர்ந்திருந்தது, கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருந்தது. இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஒரு 8% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ நல்ல ரிசல்ட்டா? டெஃபினட்டாக வந்து இல்லை. ஸோ சிப்லால இன்னொரு கணக்கு இருக்குது. ஸோ அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதனால் பெரிய அளவுக்கான ஒரு வருமானம் சிப்லாக்கு ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இந்த பங்கை வந்து தூக்கிட்டு இன்னைக்கு டேல போயிட்டுருக்கு. ஆனால் உடனே அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா என்ன ஏதுங்கிறத பற்றி நம்ம பின்வரும் நாட்களில் விவரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டாக்டர் ரெட்டி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செமக்ளூடைட் கதை தான். ஸோ செமக்ளூடைட் கனடாவில் லான்ச் பண்ண போகிறாங்கங்கிறத பற்றி நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி டேல இதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டேல மற்ற பங்குகளுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஜைடஸ் இன்னைக்கு டேல 6% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஜைடஸில் ஒரு நியூஸ் இருக்குது, என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா ரீசெண்டாக வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க. பைபேக்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்ட்டும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த பைபேக் ப்ரைஸை தாண்டி இந்த ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் பெரிய ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம் இந்த ஏற்றம் நிலைக்குமா அப்படின்ட்டு. ஸோ ரெவ்லிமிட்டை பேஸ் பண்ண நிறுவனங்கள், அதன் மூலிமா பெரும் லாபத்தை ஈட்டி வந்த நிறுவனங்களில் கண்டிப்பாக வரக்கூடிய காலாண்டுகள் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் விவரமாகவும் வந்து பேசலாம். இன்றைக்கி ஃபார்மா செக்டர் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு, ரிசல்ட் நல்லா இல்லாமல் இருந்தாலும். ஸோ அடுத்து நம்ம ஜைடஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். மொதல் அப்டேட்டாக ஸோ என்னன்னா ஜைடஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்காலஜி, ஸோ இந்த கேன்சர் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை, ட்ரக் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து அக்யூர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. $166 மில்லியன் இந்த அக்யூசேஷன் நடைபெற போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதன் மூலிமா ஜைடஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி டேயில் ஜைடஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம், இதை பற்றி இன்னும் நம்ம வரணும், அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது தான் நமக்கு புரிதல் ஏற்படும். இதை பற்றி தேடுதலும் நம்ம பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்குள்ளே ஒரு நிறுவனம் நுழையும் போது, குறிப்பாக இந்த ஃபார்மா செக்டரில் நுழையும் போது நல்ல ஒரு வருமானத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு சன் ஃபார்மா இருக்கவே இருக்குது. ஸோ ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்டில் அமெரிக்காவில் நல்ல வருமானத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அதனால தான் அந்த நிறுவனத்துக்கு இப்போவுமே நல்ல ஒரு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து கொடுக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி டேயில் சன்ஃபார்மா என்ன பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ ரிசல்ட் வரும்போது டெஃபினட்டாக வந்து நான் செக் பண்ணுவேன். ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அகெயின் 52 வீக் ஹையை நோக்கி வந்து இது நகர்ந்து போயிருக்கு. ஸோ ரிசல்ட் வரும்போது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ எல்லி லில்லி கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ஸோ எல்லி லில்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு FDA அப்ரூவ்டு அல்சைமர் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு டோஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $91,668 அப்படிங்கிற விலையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே காஸ்ட்லி. இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரக்காக தான் இப்போ இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால் அந்த அல்சைமர்லேருந்து ஒரு நாளடைவில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லி லில்லிக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா எல்லி லில்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் விரிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த செப்பவுண்டை வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்க்கும்போது அல்சைமர் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லி லில்லிக்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்தது அலம்பிக் ஃபார்மா கிட்ட இருந்த அப்டேட். தொடர்ந்து ஃபார்மாவாக பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ ஃபார்மா பங்குகள் இப்போ திரும்பவும் ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து நம்ம மார்க்கெட்டில் மாறி இருக்கு. ஸோ இதை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. முன்னதான் மார்க்கெட் வந்து ஏற்றுனாலும்
இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து ரிசர்ச் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஏறுறதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, இறங்குறதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது அலம்பிக் ஃபார்மா கிட்டேருந்து என்ன அப்டேட்னா, ஸோ இவங்க ஒரு கேன்சர் ட்ரக்குக்கான அப்ரூவலை யுஎஸ் எஃப்டிஏ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் அந்த ட்ரக்கோட ஜெனரிக் நேம். ஸோ இந்த ட்ரக்கோட பிராண்டட் ட்ரக்கை யார் அமெரிக்காவில் வித்துட்ருக்காங்கன்னா பேயர் நிறுவனம் வித்துட்ருக்காங்க. ஸோ இப்போது இவங்க ஜெனரிக்கை வந்து ஃபஸ்ட்டு டு ஃபைல் அந்த ஒரு அட்வான்டேஜ் இப்போ அலம்பிக் ஃபார்மாக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரக்கு ஒரு வருடத்துக்கு, ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 2025 மட்டும் பேயர் இது மூலிமா மட்டுமே $3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ $3 பில்லியன் மதிப்பிலான ஒரு மார்க்கெட் சைஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு ஜெனரிக்காக வந்து இந்த அலம்பிக் ஃபார்மா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இதன் மூலிமா அலம்பிக் ஃபார்மாக்கு ஒரு நல்ல மார்ஜின் அண்ட் ஒரு நல்ல ரெவன்யூ வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அலம்பிக் இன்னைக்கு டெய்லியில் ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ எத்தனை பர்சன்ட், ஒரு 5%, கரெக்டாக ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு பாட்டம்லேருந்து ரெக்கவர் பார்த்தீங்கன்னா இந்த அலம்பிக் ஃபார்மாவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக வந்து பார்ப்போம். இவங்களும் ஒரு ஜெனரிக் கம்பெனி தான். ஸோ வேல்யூவேஷன் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ரெட்டி, சிப்லா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்போம். வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, கற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா எல்லாத்த பற்றியும் லேர்ன் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும்போது அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது டிஎல்எஃபோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரூ. 8 பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இந்த காலாண்டில் டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் ஒரு சுமாரான ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு 40% வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருவாயில் ஒரு ட்ராப் நடந்திருக்கு. 1269 கோடி பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 63 கோடி உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் குறைஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இந்த டிஎல்எஃப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம். பெரிய ஒரு சரிவை கொடுத்து இப்போ லைட்டாக ஒரு ரெக்கவரை கொடுத்துருக்கு இந்த ரியாலிட்டி பங்குகள். டிஎல்எஃபாக இருக்கட்டும், லோத்தாவாக இருக்கட்டும், அண்ட் இதோட ஒரு அடிப்படையான தகவல்களை பற்றி நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கெய்ன்ஸ் இன்னைக்கு டேயில் 20% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ கெய்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஏன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட 7,500 கிட்ட இருந்து 3,300 3,400 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல சரிவு பார்த்தீங்கன்னா இந்த பங்குல பீக்லேருந்து ஏற்பட்டிருக்கு. வேல்யூவேஷன் கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு பெரிய டிப், அதுக்கப்புறம் ஒரு சைட்வே, இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவு இதில் ஏற்பட்டிருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ஃபேவராக இல்லை. ஸோ அதனால் இதன் பக்கம் நம்ம டெஃபினட்டாக போகாமல் இருப்பது நல்லது தான். ஸோ நம்ம பாட்டுக்கு ஒரு ஆர்வத்தில் நல்ல சரிவு அடைஞ்சிருக்குன்ட்டு 50% இறங்கியிருக்குன்ட்டு உள்ளே போனால் மேபி வந்து ஒரு ஆபத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. கரெக்டாக பீக்லேருந்து 50% வரைக்கான சரிவை இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய கதைகள் நமக்கு வரலாம். பட் அந்த கதைகளில் எத்தனை உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பங்கு மேபி நாளை பின்ன ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு போச்சுன்னா நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ பிளைண்டாக அவங்க சொல்கிற கதை கேட்டு ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பினோன்னா அது ஆபத்தில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஏர்டெல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஏர்டெல்லோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த காலாண்டில் சொதப்பி தான் வந்து இருக்குது. அதாவது ரொம்ப மோசம் அப்படின்ட்டு நம்ம ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் இதில் நடந்திருக்குன்னா, இந்த காலாண்டில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3000 கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஒரு 700 கோடி கிட்ட உயர்ந்திருக்கு. ஸோ போன காலாண்டு அதுக்கு முந்தைய 2 காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்கு. வருமானம் கூடியிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் தொடர்ந்து இவங்களுடைய ஏஆர்பிஓ வந்து உயர்ந்துட்டு இருப்பது தான் மெயின் ரீசன். 39 பியில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது வந்து ஒரு 600 700 கிட்ட இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் பார்க்கும்போது வேல்யூவேஷன் கொஞ்சம் பீக்கில் தான் வந்து இருந்தது. ஆனால் தொடர்ந்து இவங்களுடைய வருமானம் உயர்ந்த ஒரு ரீசன் இப்போ இந்த பங்கு உயர்ந்தாலும் கூட நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. பட் ரிலையன்ஸ் மூலிமா நமக்கு ஜியோ இருக்குது. நிறையா பேருக்கு சந்தேகமும் இருக்குது. ஜியோ வந்து தனியாக லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நமக்கு வந்து கிடைக்காது, ஐபிஓ மூலியமாக தானே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்ன லாபம் ஏது லாபம்ன்ட்டு. ஸோ இதே தான் என்டிபிசி க்ரீனில் நடந்தது. இன்னும் பல கம்பெனிஸில் இந்த மாதிரி
ஐபிஓ மூலியமா லிஸ்ட் பண்ணுறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் கோல் இந்தியாவில் ரீசெண்டாக அவங்களுடைய சப்சிடரிஸை பார்த்தீங்கன்னா தனியாக லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதனால் நமக்கு இந்த தனியாக ஒரு ஷேர் கிடைக்காது. பட் இருந்தாலும் கூட அதனுடைய லாபம் எங்கேயும் போகிறதில்ல. இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி இந்த கம்பெனிக்கு தான் வரும். ஸோ அதை நினச்சி நம்ம பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்ததுன்னா ஜியோ ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.